Dear student friends of 10th standard, 11th standard and 12th standard of this prestigious school situated at the foothills of Sholingar. Yes. அந்த எம்பெருமான் நாராயணன் குடியிருக்கக்கூடிய அந்த ஷோலிங்கர்ல இருக்கிறதே ஒரு பெரிய விஷயம். I take this opportunity your correspondent principal sir, chief financial officer Muralidhar sir for arranging this function. It is going to be a wonderful beginning. Friends, நான் தமிழ்லயே பேசிடுறேன். ஏன்னா if I speak in English, it will touch your mind. But if I speak in Tamil, it will touch your heart. என்ன சொல்ல வரன்னு நீங்க புரிஞ்சுக்க முடியும். நான் ஏதோ பெருசா சென்னையிலிருந்து வந்து அட்ரஸ் பண்ண போறேன் தாண்டி நானும் உங்கள மாதிரி இந்த அட்மாஸ்பியருக்கு பழக்கப்பட்டவன் தான். நான் வளர்ந்ததே ஒரு கிராமத்துல தான். திருப்பத்தூருக்கு பக்கத்துல ஒரு கிராமம். எல்லாமே வேலூர் மாவட்டமா தான் இருந்தது. அப்போ அங்க இருந்து டிகிரி முடிச்சிட்டு சென்னை வந்து 100 ரூபாய் சம்பளத்துல வேலைக்கு சேர்ந்து அது 300 ரூபாயா மாறி அம்பத்தூர் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்ல ஒர்க் பண்ணி படிக்கணும்ன்றதுனால அந்த வேலையை ரிசைன் பண்ணி டியூஷன் எடுக்க ஆரம்பிச்சு அப்படியே படிச்சு கஷ்டம்தான் நண்பா. கஷ்டப்பட்டவங்க தான் வாழ்க்கையில மேல இருக்காங்க. இது உண்மை. மகாகவி பாரதி சொல்லுவாரு, அது ஒரு கவிதை மாதிரியே இருக்கு. சின்னஞ்சிறு கதைகள் பேசி அப்படின்னு ஸ்டார்ட் ஆகும். முடிகள் பல நரைத்து இளப்பருவம் எய்தி வீண் மனிதரை போல் நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ. அதுதான் கிளைமாக்ஸ் வரி. நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ அப்படின்னா என்ன? ஏதோ படிச்சோம், இதை முடிச்சுட்டு அப்படியே ஏதோ காலேஜ் போயிட்டோம். அப்புறம் ஒரு ஏதோ சம்பளத்துல சேர்ந்தோம். 20,000 ரூபாய் சம்பளத்துல
அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், குழந்தை குட்டிகளை பெற்றுக் கொண்டோம், வாடகை வீட்டில் குடியிருந்தோம். அப்புறம் லோன் போட்டு 2 பெட்ரூம் ஹவுஸ் வாங்கி இஎம்ஐ கட்டியே 50-60 வயசு ஆகி போச்சு. முடி நரைத்து விட்டது, தோல் சுருங்கி விட்டது, போய் சேர்ந்துட்டோம். இதுவா நண்பா வாழ்க்கை? இதற்காகவா பிறந்தோம்? இதற்காகவா இந்த அருமையான ஒரு எவ்வளவு அருமையான எதை வச்சுட்டு சார் சொல்றேன்னா, இவ்வளவு ஒரு பர்சனல் அட்டென்ஷன் இங்கேயே கிடையாது. நானும் நிறைய ஸ்கூலுக்கு போயிருக்கேன், அப்படியே கூட்டம் என்ன புரியும் உங்களுக்கு இல்ல? இவ்வளவு பாருங்க, ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொருத்தரை பத்தியும் தெரியும் உங்க டீச்சர்ஸ்க்கு. என்ன மாதிரி ஒரு சூழ்நிலை இது? சரி, நீங்க என்ன சொல்ல போறீங்க சார்? அப்ப நம்ம இந்த பள்ளிக்கு வந்தது ஏதோ ஒரு பர்பஸ் இருக்கு. சோசியல் மீடியா அவங்க சொல்றாங்க, இவங்க சொல்றாங்க, மேல் வீடு, கீழ் வீடு, பக்கத்து வீடு, எழுத்த வீடு, ஆள்கார ஆயா, இவங்கெல்லாம் சொல்றாங்க அப்படின்னு. அது பெரிய ஸ்கூல் தான் போயிட்டு ஒண்ணுமே இல்லாம போயிருக்காங்க. நண்பர்களே, அருமையான பள்ளி. பத்தாவது வரைக்கும் உங்களை கொண்டு வந்த பள்ளி நீங்க எப்படி இருக்கணும்ன்றது அவங்களுக்கு தெரியாதா? உங்க பெற்றோர்களும் அந்த மாதிரி தானே. 18, 20, 22 வயசு வரைக்கும் உங்களை காப்பாத்தி கொண்டு வராங்க. அவங்க என்ன சொல்றாங்களோ அது அந்த மாதிரி தானே. அப்போ நாங்க என்ன பண்ணணும் சார்? எங்களுக்கெல்லாம் கிடைக்காதது உங்களுக்கு கிடைச்சிருக்கு. நாங்கெல்லாம் ஸ்கூல் முடிச்சுட்டு ஒரு காலேஜ் போயிட்டு ஏதோ ஒரு டிகிரி முடிச்சுட்டு அவ்வளவுதான், சொல்றதுக்கு ஆள் இல்லை. ஆனா உங்களுக்கு ஸ்கூல்ல படிக்கும் போதே எப்படி நம்ம வாழ்க்கையை அமைச்சுக்கணும் சொல்றதுக்கு கூட்டிட்டு வந்திருக்காங்களே பாருங்க, அதுவே ஒரு பெரிய விஷயம். சரி, நான் எதை பத்தி பேச போறேன் அப்படின்னா, பேசிக்கலி 10th முடிச்ச உடனே 2 ஸ்ட்ரீம் இருக்கு. ஒன்னு சயின்ஸ், இன்னொன்னு காமர்ஸ், அக்கவுண்ட்ஸ், பினான்ஸ். காஸ்டிங். ஒண்ணு இல்ல நண்பா, டே பிஃபோர் எஸ்டர்டே நம்ம பினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் பேசியிருக்காங்க. அவங்க சொன்ன வார்த்தை,
வரப்போற நாள்ல இந்த சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ், காஸ்ட் அக்கௌண்டன்ட்ஸ் எல்லாம் சிறு குறு தொழில் நிறுவனங்களுக்கு அவங்களுடைய பங்கு பெரியதாக இருக்க போகிறது. அவங்களே சொல்லியிருக்காங்க. கூகுள்ல போட்டு பாருங்களேன். அவங்க வேற எதை பத்தியும் பேசல. பத்தியா அக்கௌண்ட்ஸ் பத்தி பேசுறாங்க, காமர்ஸ் பத்தி பேசுறாங்க, பினான்ஸ் பத்தி பேசுறாங்க. பினான்ஸ் தானே ஒரு நாட்டினுடைய உயிர் நாடி. பாருங்க, அப்போ சயின்ஸ் ஃபீல்டு சார், நான் ஐஐடி நீட் சரி லட்ச லட்சமா எழுதுறான். எவ்வளவு பேருக்கு கிடைக்குது? அதுக்கு செலவு பண்றது லட்சம். பாருங்க, பேப்பர்ல போடுறது அதையெல்லாம் போட மாட்டான். எவ்வளவு ஃபீல் போடுறதில்லை. ஒரு 200 பேர் பாஸ், அதுக்கு பேரண்ட்ஸ் செலவு பண்ணது எவ்வளவு? அதனாலதான் நார்த் இந்தியால 85% காமர்ஸ் தான் படிக்கிறான், பிசினஸ். ஆனா இங்க மோகம். குழந்தை பிறந்த உடனேவே நம்ம பேரண்ட்ஸ் ஒரு டாக்டர், ஒரு இன்ஜினியர், இல்ல சண்டை அப்பா அம்மா. ஏன் என்னால டாக்டர் ஆக முடியல, நீ டாக்டர் ஆயிடு. குழந்தைய அப்பா இன்ஜினியர். வீட்டுக்கு வர்ற அங்கிள் சும்மா இருப்பாரா? அவர் பாப்பாவை பார்த்து, பாப்பா நீ டாக்டரா இன்ஜினியரா? அந்த பாப்பாக்கு என்ன தெரியும்? டாக்டர் இன்ஜினியரே பார்த்தது இல்ல, ஆனா டாக்டர் பார்த்திருக்கோம். இந்த ஊசி போடுறாரு டெய்லி, ஓ டாக்டர் 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 இல்ல. ஆனா ஃப்ரெண்ட்ஸ், உண்மையிலேயே பார்த்தோம்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டம் அக்கவுண்ட்ஸ் துறைக்கு சார்ந்தது. ராணி 500 ஃபேக்டரி ஓபன் செய்ய தெரியும். 500 ஏக்கர். எவ்வளவு வேலை வாய்ப்பு வரப்போது தெரியுமா உங்களுக்கு? ஏன்னா எல்லா கம்பெனிஸ்லயும் அக்கவுண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட், பினான்ஸ், காஸ்டிங் டிபார்ட்மெண்ட், டாக்ஸ், ஆடிட் இருந்துதான் ஆகணும். சரி, அது ஒரு பக்கம். நான் பேச வந்திருக்கிறது இத பத்தி. சரி சார், சார் சயின்ஸ் பத்தி நாங்க கேள்விப்பட்டிருக்கோம், காமர்ஸ் ஏதோ புதுசா இருக்கே, அக்கவுண்ட்ஸ் யார் சொல்லி கொடுப்பாங்க? புது சப்ஜெக்ட். சயின்ஸ் தான் தெரியும் அன்பா. நீ ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது ஏபிசிடி தெரியுமா? மிஸ் தானே சொல்லி கொடுத்தாங்க. பிசிக்ஸ் தெரியுமா? டீச்சர் தானே சொல்லி கொடுத்தாங்க. அதே மாதிரி தான் நீ 11th ஜாயின் பண்ணும் போது உனக்கு இந்த காமர்ஸ்ல இருக்கக்கூடிய அக்கவுண்ட்ஸ்,
எக்கனாமிக்ஸ், இதெல்லாம் சொல்லி கொடுத்துருவாங்க. புது சப்ஜெக்ட் நினைக்காதீங்க நீங்க. சரி சார், அப்ப காமர்ஸ்ல என்ன இருக்கு? +1 +2 காமர்ஸ் குரூப் நீங்க எடுத்து படிச்ச உடனே நீங்க என்ன ஆகலாம்? நீங்க ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆகலாம். நம்ம சாரே சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், இல்ல காஸ்ட் அக்கௌண்டன்ட். சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்னா பட்டய கணக்காளர், அக்கௌண்டன்ட்னா செலவு கணக்காளர், அப்புறம் கம்பெனி செக்ரட்டரி, நிர்வாகத்தினுடைய செயலாளர். சார், இன்ஜினியர், டாக்டர் அது வேற சார். அது ப்ரொஃபஷனல் கோர்ஸ் சார். இதெல்லாம் என்ன சார்? நண்பா, இதுவும் ப்ரொஃபஷனல் கோர்ஸ். இன்னைக்கு நான் பேசக்கூடிய இந்த அரை மணி நேரம் கொஞ்சம் கவனிச்சீங்கன்னா நிச்சயமா உங்க வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். இத நீங்க பெற்றோர்களுக்கு போய் சொல்லணும். அவங்களுக்கு தெரியாது. நான் இதுதான் படிப்பேன்னு சொல்லணும். உங்களுக்கு பிடிச்சிட்டா அப்பெல்லாம் இல்ல சார். அப்போ இன்ஜினியரிங், மெடிசின் ஈக்குவலா சார் இது? ஆமா. ஒரு இன்ஜினியர், டாக்டர் நிறைய சம்பளம் கொடுக்குறாங்க சார். இதுலயும் சம்பளம் கொடுக்குறாங்களே சார். இன்ஜினியர் ஃபாரின் போக முடியும் சார். துரத்துறானே ட்ரம்ப், தேவையா? எல்லாரையும் துரத்துறான். நம்ம நாட்டுல அவ்வளவு வேலை வாய்ப்பு கொட்டி கிடக்கிறது. அக்கவுண்ட்ஸுக்கு 30 lakhs சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட்ஸ் தேவைப்படுது. ஒரு புள்ளி விவரம் சிஏ இன்ஸ்டிடியூட் உடைய பிரசிடென்டே சொல்லியிருக்காரு. இன்னும் ஒரு 10 வருஷத்துல உண்மை. அப்போ காஸ்ட் அக்கவுண்டன்ட்ஸும் தேவைப்படுது. ஒரு 2 இட்லி சாப்பிடுற நண்பா, ஜிஎஸ்டி போடுறானா? ஜிஎஸ்டி அப்கோர்ஸ் இங்க லோக்கல்ல இருக்காது. நீங்க வேற ஏதாவது போட்டா ஜிஎஸ்டி போடுவோம். அந்த ஜிஎஸ்டியை யார் பார்க்கறது? நீங்க தான். சரி, கடைக்கு போய் ஃபேன் வாங்குற, ஜிஎஸ்டி. ஏசி வாங்குற, ஜிஎஸ்டி. கார் வாங்குற, பைக் வாங்குற, அந்த ஜிஎஸ்டியை யார் பார்க்கறதுன்னா நீதான், அக்கவுண்ட்ஸ் தான். வீட்லயே அம்மா அக்கவுண்ட்ஸ் போடுறாங்களே, என்ன அக்கவுண்ட்ஸ்? பட்ஜெட் இல்ல, வரவு செலவு. சரி, இங்க பாருங்க, இந்த அகாடமி சென்னையில இருக்கு. காமர்ஸ் எடுத்து படிக்கிறவங்களுக்கு 3 கோர்ஸ், சயின்ஸுக்கு 2 தான். 3மே சென்ட்ரல் ரெகக்னைஸ்டு. சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட், காஸ்ட் அக்கவுண்டன்ட், கம்பெனி செக்ரட்டரி.
மேடம் படிச்சாங்க. டைம்ஸ் ஆஃப் இந்தியாவுடைய எங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்சவர் தான் அவரு. வடிவேலு சயின்ஸ் 12 லட்சம் வாங்குறான். எங்களால வாங்க முடியுமா? பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க, ஏ சயின்ஸ் படிச்சா 12 லட்சம் உங்களுக்கு தான் சார் டவுட்டா இருக்கு சார். டவுட்னா உடனே யாரு கேட்ப சொல்லுங்கப்பா. உனக்கு ஒரு டவுட் வருது, தளபதி படம் பாடினாரா, இந்த பாட்டு பாடினாரா, உடனே யார கேட்பீங்க சொல்லு. கூகுள். அருமை நண்பன், கூகுள் கேளு. கூகுள்ல போட்டு சிஏ படிச்சா எவ்வளவுன்னு கேளு நண்பா. 12 லட்சம் இல்லைன்னு வச்சுக்கிய, நாளைக்கு நான் வரேன், கத்தி எடுத்துக்கோ, ஊத்திரு. அவ்வளவுதான், வேற என்ன சொல்றது? அப்ப உண்மைத்தானே நான் பேச முடியும். நெக்ஸ்ட். சரி சார், சயின்ஸ் படிச்சா ஐஐடி, நீட், ஆல் இந்தியா லெவல்ல, சரி அதுக்கு லட்சமா செலவு பண்ணி என்ட்ரன்ஸுக்கு பிளஸ் அதை சேர்ந்து படிச்சா, எங்களுக்கு காமர்ஸ் படிச்சவங்களுக்கு நமக்கும் சிஏ, சிஎம்ஏ, சிஎஸ் இருக்கு, நம்மளும் டாப்ல வர முடியுமே. பியூஷ் கோயல் சென்ட்ரல் மினிஸ்டர் சிஏ, ரஜினிஷ் ஜெயின் ஒரு சிஎம்ஏ. சார் ஃபீஸ் எல்லாம் ரொம்ப அதிகமா இருக்குமோ? இல்ல, ஃபீஸ் ரொம்ப கம்மி. ஏன்னா நம்மள மாதிரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு, நம்மள மாதிரி செட்டப்க்கு எவ்வளவுதான் செலவு பண்ண முடியும் நம்முடைய பெற்றோர்கள், லிமிட் இருக்கேமா? நம்ம டாடா பிர்லா ஃபேமிலி இல்லையே. அப்ப கம்மியா செலவு பண்ணி பெரிய லெவலுக்கு இதுல போகலாமே. சார் சயின்ஸ்னா பிராக்டிஸ் பண்ணலாம் சார். ஒரு டாக்டர், ஒரு என்ஜினியர், பிராக்டிஸ் தான். வீட்டுல போர்டு மாட்டிட்டா ஒரு 20 பேர் வருவாங்க. எங்களுக்கு உங்களுக்கு சிஏ முடிச்சா ஆடிட்டர்னா ஒரு குறிப்பிட்ட வருமானத்துக்கு மேல போச்சுன்னா உங்க அப்பா அம்மா ஆடிட்டர் கிட்டதான் கொண்டு போய் சைன் வாங்கணும், அவர் பணம் கொடுக்கணுமே. சரி, இப்ப கம்பெனிஸ் எல்லாம் இருக்கு, உங்களுதே சப்போர்ட்டட் பை டிவிஎஸ் குரூப். பேலன்ஸ் ஷீட் எல்லாம் சைன் பண்றது ஆடிட். கம்பெனிலேயே ஒரு சிஏ இருப்பாங்க பாருங்க சார். சிஎம்ஏ எல்லா கம்பெனிஸ்னுடைய காஸ்ட் ஆடிட் ரிப்போர்ட்ஸ். சார் காஸ்ட் சொல்றேன், செலவு கணக்காளர் ப்ரொடியூஸ் பண்றது இல்ல, அத கணக்கு போடுறது நீங்க தான் கணக்கு போட முடியும். அப்போ எல்லா கம்பெனிஸ்க்கும் வேணுமாச்சே காஸ்ட் அக்கௌண்டன்ட்ஸ். சரி, அப்போ சார் பிராக்டிஸ்
அந்த மாதிரி பண்றவங்க இருக்காங்களா? நிறைய பேர் இருக்காங்க. உதாரணத்துக்கு எங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ், நாங்க 33 வருஷமா இருக்கோம் நண்பா சென்னையில, தமிழ்நாட்டுல. இந்த கிளாஸஸ் எடுத்துட்டு ஆப்போசிட்ல சிஏ முடிச்சுட்டு கோடம்பாக்கத்துல காஸ்ட் அக்கௌண்டன்டா பிராக்டிஸ் பண்றாரு. ஷியாம் சுந்தர் கம்பெனி செக்ரட்டரி பிராக்டிஸ் பண்றாரு. வேலைக்கு போறது ஒரு பக்கம், பிராக்டிஸ் பண்றதும் இருக்கே. அப்ப சயின்ஸ் மாதிரி தானே காமர்ஸும், அப்படி சொல்ல வர நான். பிராக்டிஸும் பண்ணலாமே. அப்போ நீ 10th முடிச்சிட்டு 11th and 12th படிச்சா பிராக்டிஸும் பண்ணலாம், வேலைக்கும் போகலாம்னு சொல்ல வரேன். சரி, அடுத்து இந்த என்ஜினியர்ஸ் எல்லாம் துபாய் போறான், ஸ்ட்ரீட்ல போறான், துபாய் பஸ் ஸ்டாண்ட்ல வேலை கிடைக்கும் இல்லையம்மா? எங்களுக்கெல்லாம் கிடைக்குமா? நிச்சயமா. இன்னைக்கு தேதியில பினான்ஸ், நம்ம எல்லாம் பினான்ஸ் ப்ரொஃபஷனல்ஸ்க்கு பினான்ஸ் படிச்சுட்டா துபாய், கத்தார், அபுதாபி, கல்ஃப், மலேசியா, ஆஸ்திரேலியா, யூரோப், நமக்கு அது இந்தியாவில் இல்லாததா? 9வது இடத்துல இருந்தோம், லார்ஜஸ்ட் நம்ம economy in the world. First US, second China. உண்மை. மூணாவது 40 கோடி நம்முடைய ஸ்ட்ரென்த். 140 கோடியை சாப்பிடுறோம். அப்ப 140 கோடி மக்களும் சாப்பிட்டா எவ்வளவு தேவைப்படுது? அப்ப எல்லாரும் இங்க ஓடி வரான், எல்லாம் மஸ்க் ஓடி, பில் கேட்ஸ் வரான், கூகுள் பிச்சை வரான், சுந்தர் பிச்சை எல்லாம் வரான். ஏடா வர 140 கோடி வச்சிருக்கு. அப்போ இங்கதான் ஃப்ரெண்ட்ஸ், கலக்கல ராணிப்பேட்டெல்லாம் ஒண்ணும் இல்லை. இன்னைக்கு பாருங்க, அப்ப ஃபியூச்சர் நினைச்சு பாருங்க. அப்ப உங்களுக்கு எவ்வளவு எதிர்காலம் இருக்கிறது. சரி, அடுத்து சார், அப்படி ஃபாரின் போய் செட்டில் ஆனவங்க யாராவது இருக்காங்களா? ஆமா, அன்பு செல்வன், அவரு ராமகிருஷ்ணா ஸ்கூல் ஸ்ரீநகர்ல, ஒரு சாதாரண ஸ்கூல் தான். அமெரிக்கன் கம்பெனில ஒர்க் பண்றாரு.
பார்கவ் ஸ்ரீகாந்தன் வேர்ல்டு பேங்க்ல ஒர்க் பண்றாரு. அருண் விக்னேஷ் லண்டன்ல இருக்காரு. ஹரிகிருஷ்ணா அந்தமானிலிருந்து சென்னை வந்து சென்னையிலிருந்து படிச்சுட்டு ஜெர்மனிக்கு போயிருக்காரு. பொய் பேசலாம் நண்பா, பொய் பேசினா கத்தி வச்சுக்கோ, அவ்வளவுதான். நெக்ஸ்ட் சார், சம்பளம் நீங்க தான் பேரண்ட்ஸுக்கு சொல்லணும். உண்மையிலேயம்மா நான் சொல்றேன், தப்பா நினைச்சு கூடாது. நீங்க என்னுடைய இதை பத்தி தானே பேச முடியும். இன்ஜினியரிங் காலேஜ் சேர்த்து 8 செலவு பண்ணி வெளியே வந்து சுத்தி ஓட்டணுமா, மும்பைமா ஆபீஸ்லயே வேலை இல்லைன்னு சொல்லி 18,000 ரூபாய் கொடுக்கிறோம். இதுதான் நிலைமை. ஏன் சார் கேட்கலாம், ஏன்னா டிமாண்ட் கம்மி. படிச்சா என்னமா ஆகுது, சப்ளை. மார்க்கெட்டுக்கு போறோம், எங்க பார்த்தாலும் தக்காளி. என்ன ஆகும், தக்காளி விலை குறைச்சு இல்லையா? தக்காளியே சாப்பிட்டு இருக்க முடியுமா? அந்த மாதிரிதான் நடக்குதுங்க. எல்லாம் எல்லோ கலர் பஸ், நம்ம பஸ் சொல்ல சிட்டில எல்லாம் எல்லோ கலர் பஸ். பத்தியா? அப்போ நிறைய நம்ம படிப்போம். 80 பேர் ஒரு ரூட்ல போறான். அப்படியே போனா அவன் போய் சேர்ற இடத்துக்கு தான் நம்மளும் போவோம். நம்ம கொஞ்சம் மாத்தி யோசனை இப்படி போலாண்டான்னு போனா, அதுதான் மாத்தி யோசனை. இது நல்ல ரூட்டா இருக்குதே, போலாமே. சில பேர் சொல்லுவாங்கம்மா, ஐயோ அது கஷ்டம், அதுக்குன்னு ஒரு கும்பல் இருக்குது. செய்யவா அது கஷ்டம். பால்கார யாரும் சொல்ல, இதெல்லாம் கேட்க கூடாது. எதுதம்மா கஷ்டப்பட்டாதம்மா கிடைக்கும். இப்போ நாடு கஷ்டப்படாம எங்க ஊர்லயே உட்கார்ந்தா ஆடு மாடுதான் மேய்ச்சது. என் கூட படிச்ச இந்த வயசுல கஷ்டப்படாம வேற எப்ப பண்றது? அடுத்த 5-6 வருஷம் கஷ்டப்பட்டு வாழ்க்கை நன்றாக இருக்கும். பாருங்க, உங்களாலதான் முடியும். சென்னை மாதிரி சிட்டிக்குள்ள இருக்கிறவங்களால முடியறதில்லை. ஏன்? யூடியூப் இல்ல, நம்முடைய சிந்தனை வேற. அவங்களுக்கு நிறைய டைவர்ஷன்ஸ், நம்மளுக்கு அந்த டைவர்ஷன்ஸ் எல்லாம் இல்ல. நானும் அதான் கிராமத்துல அதே பொழுதுபோக்கு. அப்ப எப்ப பார்த்தாலும் படி 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 படி, படிச்சாதாண்டா மேல போக முடியும். மனதிற்குள் ஒரு குரல் சொல்லிக் கொண்டே. சிட்டியில இருக்கவங்கெல்லாம் அது இல்ல, ஜாலியா இருக்க வேண்டியது. கேள்விப்பட்டிருக்கீங்களே, 1970 ஒரு லெட்டர் எழுதுற,
அமெரிக்கால 1 கோடி சம்பாதிப்பேன் எழுதி வச்சிருக்க. 1973 ஆயிட்டாரே. படிப்புதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளை எல்லாம் மேல கொண்டு போகும். படிப்புதான் நம்மளை மேல கொண்டு செல்லும். நெல்சன் மாண்டேலா படித்தால் தலைமுறை மாற்றம் ஏற்படும் பாருங்க. எங்க அப்பா அம்மா எல்லாம் ஏழையா இருந்தாங்க, நானு படிச்சேன். என்னுடைய பசங்களை படிக்க வச்சுட்டேன். இந்த மாதிரி தானுமா நமக்கு வேற என்ன சொத்து இருக்கு? படிப்பு தான். எனக்கு வராதுன்னு மட்டும் நினைக்காதீங்க. ஆண்டவன் எல்லாருக்குமே அந்த அறிவை கொடுத்திருக்கான். படிச்சிருவோம். சரி, அப்போ சார் இந்த CA CMA இதெல்லாம் படிச்சா 35 லட்சம் ரூபாய் வாங்குறாரு. பொன்னேரியிலிருந்து வந்தார். பெரிய படிப்பெல்லாம் இல்ல, ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படிச்சார். கஷ்டப்பட்டு படிச்சு பாஸ் பண்ணி அடுத்தது ஜெயசித்ரா 28 லட்சம் ரூபாய் 2 வருஷத்துக்கு முன்னால டெல்லியில. சந்தியா அசிஸ்டன்ட் காலை வந்து வேலை பண்ணும். காலேஜ் போகும், காலேஜ். இன்னைக்கு பெங்களூர்ல 50 லட்சம் ரூபாய். முடியாது. நீங்க வேணும்னா நெக்ஸ்ட் மறுபடியும் உங்களாலையும் சம்பாதிக்க முடியும். இன்னைக்கு தேதியில இந்த அக்கவுண்ட்ஸ் படிச்சவங்க, காமர்ஸ், பினான்ஸ், இவங்களுக்கெல்லாம் இவ்வளவு சம்பளம். ஏன்னா ப்ரொஃபஷனல் ஆகிறோம் நம்மளும். சரி, நெக்ஸ்ட் ஸ்டேட்டஸ். அதாவது ஒரு பக்கம் உங்களுக்கு தெரியுமா, நான் சொல்லக்கூடாது, நிறைய காலேஜ் மூடின்னு வரோம். நாள் இல்ல, எல்லாம் போனா என்ன ஆகிறது நண்பா? இங்க ஆப்போசிட்டா டிமாண்ட். நீங்க கேட்கலாம், ஏன் சார் எங்க காமர்ஸ் இந்த CA CMA டிமாண்ட் தான்? அதை பத்தி தெரியலமா, பெற்றோர்களுக்கு தெரியல, ஸ்டூடெண்ட்ஸுக்கும் தெரியல, சொல்றதுக்கு ஆள் இல்ல, சொன்னாலும் நம்பருக்கு தயாரா இல்லை. இதுதான். அப்ப இந்த சந்தர்ப்பத்தை நம்ம தானே பயன்படுத்திக்கணும். இதே சந்தர்ப்பம் இன்னும் 5 வருஷம் கழிச்சு இருக்குமான்னு என்னால சொல்ல முடியாது. சரி, நெக்ஸ்ட் ரைட். இங்க பாருங்க, CA படிச்சுட்டா உன் வீட்டு வாசல்ல தளபதி வந்து கையெழுத்து கேட்பார், தலை வருவார், த்ரிஷா அக்கா கூட வருவாங்க. நண்பா சிரிக்கிறார். ஏன் எல்லாரும் இன்கம் டாக்ஸ் ஃபைல் பண்றாங்க. சைன் யார்கிட்ட வாங்கணும்? உங்ககிட்ட தான் வாங்கணும் இல்லையா? வான்னு சொன்னா வருவாரு சூப்பர் ஸ்டாரு.
ஆமா, கையெழுத்து வாங்கிதான் ஆகணும். பாருங்க, பிரைம் மினிஸ்டர் மோடியே என்ன சொன்னார்னா, என்னுடைய கையெழுத்தை விட உங்க கையெழுத்துக்கு தான் மதிப்பு. அப்படி போட்டா, கையெழுத்து போட்டா கவர்மெண்டினுடைய வாசல் கதவு திறக்கும். மதிப்புமா கிளினிக்ல நீங்க போட முடியும். சிஸ்டர் நீங்க 10th 11th 10th யாரு சிஸ்டர்? 10th நீங்க உங்க பேருமா மதிவதா? நல்ல பேர் மதிவதனி சிஸ்டர். இப்போ மதிவதனி சிஸ்டர் +2 முடிக்கிறாங்க. மதிவதனி +2 டிகிரி முடிக்கிறாங்க. மதிவதனி டிகிரி. சரி, என்ஜினியரிங்க முடிக்கிறாங்க. மதிவதனி பிஇ. சிஏ முடிச்ச ஏன் சார் கையெழுத்து? அதுதான் ஃப்ரெண்ட்ஸ், அது ஒரு பக்கம்னா சார், இந்த சிஎம்ஏ முடிச்சவங்க எல்லா கம்பெனிஸ்லயும் அவங்கதான் தொழில், அதாவது உற்பத்தி பண்ணக்கூடிய தொழிற்சாலைகள் எல்லாருக்கும், அதுவும் எல்என்டி, ஐடிசி, டிடிஎஸ், போர்டு, டிஎன்இபி, இந்த கவர்மெண்ட் ஜாப் வேணும், கவர்மெண்ட் ஜாப் வேணும்னு சொல்லுவாங்கல்ல, அவங்களுக்கு சொல்லுங்க பேரண்ட்ஸ்க்கு, இன்னைக்கு தேதியில எல்லா கவர்மெண்ட் தான் எடுக்கிறாங்க. பிரைவேட்டுக்கு ஓடிடுவான், இல்லைன்னா எடுத்துப்பாங்க. சார் எக்ஸாம்பிள், தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டு, தமிழ்நாடு டூரிசம், தமிழ்நாடு நியூஸ் பிரிண்ட் லிமிடெட், சென்ட்ரல் கவர்மெண்ட், அது பாரத் பெட்ரோலியம், இவங்க எல்லாம் சிஎம்ஏ காஸ்ட் அக்கவுண்ட். இதுக்கு முன்னால் அதுக்கு பேரு ICWA இருந்தது. வேணும், 1 லிட்டர் பெட்ரோல் ₹100.75. யார் அதை நிர்ணயிக்கிறது? சிஎம்ஏ தான். சார் அடுத்தது கம்பெனி செக்ரட்டரி. சார் எனக்கு மேத்ஸே வராது சார், சுட்டு போட்டா கூட மேத்ஸ் வராது. ஒரு கோர்ஸ் இருக்கா? இருக்குது, கம்பெனி செக்ரட்டரி. அதுல மேத்ஸே கிடையாது, ஆனா தியரி மாதிரி தியரி. பெரிய பெரிய கம்பெனிகள்லாம் ஷேரை இஷ்யூ பண்றாங்க இல்லமா, அதெல்லாம் கம்பெனி செக்ரட்டரி தான். பாருங்க, ஹுண்டாய் ஷேர் வந்தா, டாடா வர போறோமா, டாடா எலக்ட்ரானிக்ஸ் ஷேர்ஸ் இஷ்யூ பண்ண போறான். நீங்க போன்ல பார்த்தா கூட பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் லோ கம்பெனி ஷேர்ஸ் கண்ட்ரோல் பண்றவங்க கம்பெனி செக்ரட்டரி. பாத்தியா, உங்களுக்கு பிடிச்சவங்க உங்களுக்கு பிடிச்சவங்க தான் ஃப்ரெண்ட்ஸ் இவங்க. சரி, சரியா, போதுமா? அடுத்தது நெக்ஸ்ட். பாத்தியா பிடிச்சவங்களா? ரைட்டு. அப்புறம் இவங்களும் இண்டஸ்ட்ரியலிஸ்ட், டாடா, அம்பானி, அதானி எல்லாம், நம்ம டிவிஎஸ் குரூப் சேர்மன் எல்லாம் இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் நீங்க தான் வேணும், அக்கௌண்ட்ஸ் தான் வேணும், பினான்ஸ் தான் வேணும், காஸ்டிங் தான் வேணும். நெக்ஸ்ட் பத்தியா எல்லா கம்பெனிஸும். நெக்ஸ்ட் பாரு, என்ன சார் அப்போலோ ஹாஸ்பிட்டல், இப்பெல்லாம் வந்துமா ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம்
சிஎம்ஏ எடுக்கிறாங்க. ஹாஸ்பிட்டல்ஸ் பாரத் எர்த் மூவர்ஸ் லிமிடெட், கோலார் கோல்டு ஃபீல்ட், இங்க கூட எங்க ஸ்டூடெண்ட் ஆஷனா ஜெயின் அப்படின்னு சார். என்னன்னா அட்வான்டேஜ் சார், நான் காமர்ஸ் குரூப் எடுத்தா என்ன அட்வான்டேஜ் இல்ல, அதாவது நன்மைகள் எதிலெல்லாம் நாங்க உயர்வா இருப்போம். காஸ்ட் ஃபேக்டர், அதாவது உங்க பேரண்ட்ஸ் செலவு பண்றதுமா உங்களை ஒரு சிஏ சிஎம்ஏ சிஎஸ் உங்க பேரண்ட்ஸ் பண்ணலாம் நினைக்கிறீங்க. மேக்சிமம் 1,50,000 to 2 lakh 4 வருஷத்துக்கு, அவ்வளவுதான். ஆனா இன்ஜினியரிங் 10 லட்சம் ரூபாய் இல்லையா, 10 லட்சம் ரூபாய் லோனு. அது இது அப்படி இல்லையே, அதுவும் கொஞ்சம் கொஞ்சமா தான், ஒரே முட்டெல்லாம் இல்ல, டொனேஷன்லாம் கிடையாது. சென்ட்ரல் கவர்மெண்ட் செலவு கம்மி. அதனாலதான் நம்மள மாதிரி தான் உயரணும். பேரண்ட்ஸ் டார்ச்சர் பண்ணலாமா? வரைக்கும் படிக்க வச்சுட்டாங்க, அதுக்கு மேல எவ்வளவுதான் அவங்கள டார்ச்சர் பண்ண முடியும்? செலவு கம்மி. சரி, இல்ல ஒரு ஏழையான மாணவன் கூட படிக்க முடியும், செலவு கம்மி. சரி, அப்புறம் ரிசர்வேஷனே கிடையாது. சயின்ஸ் நீட்ல எல்லாம் ரிசர்வேஷன், இங்க சத்தியமா கிடையாது. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒண்ணும் கிடையாது, உண்மைகளை சொல்லணும், கிடையாது. ஒரு போஸ்லி பத்தி சொல்லிட்டேன். நீங்க எல்லாமே கேபபிள். ஏன்னா 10வது வரைக்கும் உங்களை ஒரு நல்ல உருவாக்கி இருக்கிறது. இந்த 10வது வரைக்கும் படிச்சு தாண்டிட்டீங்கன்னு வச்சுக்கீங்களேன், மனசு அப்படியே ஒருநிலைப்பட்டு விடும். உள்ளதான் அப்படி இப்படி போறது நல்லா முடியும். பாருங்க, எல்லாரும் செய்யறது எல்லாரும் செய்ய. நோக்கியா கேள்விப்பட்டிருக்கீங்களா தங்கச்சி? ஸ்டீஃபன் ஜாப்ஸ் அவர்தான் தலைவரா. அவர் என்ன பண்ணாரு, அந்த நோக்கியா நிறுவனம் மைக்ரோசாப்டுக்கு வித்துட்டார். $17 பில்லியன் வித்தார். மைக்ரோசாப்ட் சத்யா நாடல் அதான் உட்காந்துருக்கான். வித்து கையெழுத்து போடும் போது அழறார். ஐயோ 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 அழறார். ஏண்டா அழற? சொன்னாரு, நான் என்ன தப்பு, நல்லாதான பண்ணிட்டு, நல்லாதான இந்த நோக்கியா போன் செஞ்சுட்டு இருந்தேன், திருப்பி நல்லாவே பண்ணினே, நான் வித்துட்டு போக வேண்டிய நிலைமைக்கு வந்துச்சு. சத்யா நாடல்ல சொல்றாரு, டேய் பட்டாண்டா நீ பண்ண தப்பு, நல்லதே பண்ணிட்டு. ஆமாடா, திருப்பி அதே பண்ணிட்ட பத்தியா, எல்லாரும் பண்ணது நீ ஏன் பண்ண? மாத்தி யோசிச்சுட்டீங்கன்னா யார் சார் அப்ப மாத்தி யோசனை பண்ணது? சாம்சங். சாம்சங் என்ன பண்ணா, ஆண்ட்ராய்டுக்கு வந்துட்டான்.
இவன் பட்டன் போனே வச்சிருந்தான். அப்போ எல்லாரும் பண்றத நம்மளும் பண்ணோம், ஒத்துக்குவோம். இது ஒரு எக்ஸாம்பிள். சரி, நெக்ஸ்ட். இது நான் சொல்லிட்டேன். ஏன் சார் எங்களுக்கு டிமாண்ட் அதிகமா இருக்குன்னா சப்ளை நம்மளுக்கு கம்மி. தெரியல நிறைய பேருக்கு நம்மளை பத்தி. சரி, நெக்ஸ்ட். பாருங்க சார், நாங்க 12th முடிச்சிட்டோம், 10th இருக்கீங்க, 11th 12th காமர்ஸ் குரூப் எடுத்துக்கிறீங்க. 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸும் இருக்காங்க. நாங்களே இங்க வந்தும் சொல்லிக் கொடுக்க தயார். அங்க இருந்து வருவோம். அது வீக்லி 2 days 3 days வந்து மிச்ச நாள்ல ஆன்லைன் அப்படியே மாத்தி கொண்டு போவோம். அப்படியே தூரம் பெரிதல்ல, லட்சியம் தான் முக்கியம். நாங்க பார்த்துக்கிறோம். சரி சார், 2 வருஷம் சார், 2 வருஷம் நான் +1 +2 கூடியே சிஏ படிக்க முடியுமா, சிஎம்ஏ படிக்க முடியுமா? எஸ். ஏன்னா இப்போ அந்த ஐஐடி நீட் மாதிரி இதுலயும் +1 +2 சப்ஜெக்ட்ஸும் சிஏ சிஎம்ஏ சப்ஜெக்ட்ஸும் ஒண்ணுதான், அதே சப்ஜெக்ட்ஸ் தான். இப்ப சிஸ்டர் வந்து காமர்ஸ் குரூப்பா சிஸ்டர்? ஆமா. அக்கவுண்ட்ஸ் இருக்கா? ஆமா. அக்கவுண்ட்ஸ், எக்கனாமிக்ஸ், மேத்ஸ், பிசினஸ் ஸ்டடீஸ், இதேதான் சிஏ சிஎம்ஏ. அப்போ ஒன்னும் போயிடுமே, அவ்வளவுதான். சேம். சரி, இப்ப +2 முடிக்கிற பசங்க இருக்கீங்க. +2 முடிச்சுட்டு 2 ஆப்ஷன் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஒண்ணு காலேஜ் போலாம், இல்லன்னா இது அப்படியே படிக்கலாம். காலேஜ் வந்து 3 வருஷம். காலேஜ்ன்றது வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஒரு மாயை, அது சும்மா. ஏன்னா காலேஜ்ல கொடுக்கிறது பிகாம், அது வெறும் டிகிரி. அது காலேஜ்லயும் சேர்ந்து படிக்கலாம், ஆன்லைன்லயும் படிக்கலாம். இப்போ இன்ஜினியரிங் படிக்கிறவங்க யாராவது இல்ல, அந்த மாதிரிதான் நம்மளும். நம்ம சிஏ படிக்கணும்னா உண்மையிலேயே பிகாம் வேணாம், பட் பிகாம் ஆன்லைன்ல அப்படி படிச்சுக்கலாம். அதுக்காக போய் 3 வருஷத்தை செலவு பண்ணணும்னே இல்லை. இன்ஃபேக்ட் 3 வருஷம் காலேஜ் இல்ல, டிகிரின்னு ஒண்ணு வேணும், அவ்வளவுதான். இதுதான் லைஃப். என்ன உங்களை எது அடையாளப்படுத்த போகிறது சொசைட்டிலன்னா இதெல்லாம் தான். நிக்கம் இல்லை, எல்லாரும் வச்சிருப்பான். நாளைக்கு கம்பெனியில் எடுக்கிறான்னா சிஏவா வாமா, சிஎம்ஏ வாமா, பிகாம்ல வெளியே போமா, படிக்கலாம். நெக்ஸ்ட், நீங்க என்ன மாதிரி ஒரு இடத்துல இருக்கீங்க தெரியுமா? தமிழ்நாடு அப்படின்னா சார் பீச் தானே சார் இருக்குது? இல்ல, இந்த 3 கோர்ஸ் இருக்கு இல்லையா, ஹெட் குவார்டர்ஸ் இங்கதான் நண்பா இருக்குது. ஹெட் ஆபீஸ் ஆந்திரா, கேரளா, கர்நாடகா, தமிழ்நாடு. ஹெட் ஆபீஸ் சென்னை நுங்கம்பாக்கத்துலதான் இருக்கு. நுங்கம்பாக்கத்துலதான் நாமளும் இருக்கோம், RR அகாடமி. ஆமா, பாருங்க
சரி, அவ்வளவுதான். நெக்ஸ்ட் பாருங்க, ஃபீஸ் கம்மி ஃப்ரெண்ட்ஸ், 4 வருஷத்துக்கு 1 lakh. இது எப்படி சார் படிக்கிறது? ஸ்கூலுக்கு அப்புறம் காலையில சாயந்தரம் எப்படி போனாலும் படிக்கலாம் சார். நான் இங்கே வீட்டிலேயே இருந்தும் முடியும். ஆன்லைன்ல ஒரு பேச்சுக்காக சொல்றேன். இங்க இருந்து இன்னும் சென்னை வர சொல்றியா? இங்கே இருந்து கூட படிக்கலாம். ஆன்லைன் லைவ் கண்ட்ரோல் இருக்கும். அட்டெண்டன்ஸ் சொல்ற படிக்கலாம். நிறைய பேர் அரக்கோணத்திலிருந்து வந்து படிக்கிறாங்க. எஸ், இல்ல ஆன்லைன் சார். பிளஸ் 2க்கு அப்புறம் பிகாம் சப்ஜெக்ட்ஸும் இந்த சப்ஜெக்ட்ஸும் ஒண்ணு. அதெல்லாம் சரி. இப்போ நீ சொன்னிய சிஏ, ஐசிடபிள்யூஏ, சிஎம்ஏ, சிஏ வருஷம் 4 வருஷம். என்ன அது? ஃபர்ஸ்ட் இயர். அதுக்கு பேரு ஃபவுண்டேஷன்ஸ். அதுக்கப்புறம் இன்டர், அதுக்கப்புறம் அங்க நம்ம இருக்கு ட்விஸ்ட், கிளைமாக்ஸ். இந்த 2 வருஷம் இருக்கே, அந்த 2 வருஷம் நீங்க பிராக்டிக்கல் ட்ரைனிங் போகணும். ஒரு கம்பெனில ஒரு ஆடிட், ஒரு காஸ்ட் அக்கௌண்டன்ட் கிட்ட, ஒரு இந்தியன் ஆயில், பாரத் பெட்ரோலியம் 2 வருஷம் போறோம். அவங்களே மாசம் 15,000 ரூபாய் கொடுப்பாங்க. எப்படி? அவங்க கொடுக்குறாங்க உங்களுக்கு படிக்கிறதுக்கு 15,000. ட்ரைனிங் கத்துக்கிற, வேலை கத்துக்கிற. அப்ப 2 வருஷம் வரும்போது வேலை தெரிஞ்சவன். இன்ஜினியர் இருக்காரு, 4 வருஷம் பஸ் இருக்கா இருக்கா இல்ல இல்ல 4 வருஷம் முடிச்சுட்டு வந்தோம்னா இன்ஜினியர் ஏதாவது தெரியுமா? ஒண்ணு தெரியாது இல்லப்பா. அதான் நம்ம நாட்டுல இருக்கிறது தங்கச்சி. நம்ம நாட்டுல அப்படி ஒண்ணும் தெரியாது. இந்த கோர்சஸ்ல ட்ரைனிங் மஸ்ட். உங்களுக்கு காசு கொடுத்து சொல்லி கொடுக்கிறோம். நம்ம வேண்டியதில்ல, அப்படி சொல்லல. சம்பளம் கொடுக்குறான். சிஸ்டர் கரெக்டா சொல்றேன். சம்பளம் கொடுக்குறான், கொடுத்து சொல்லி கொடுக்குறான். வேலை சொல்லி கொடுக்கணும் தான். நெக்ஸ்ட் பாத்தீங்களா? நான் ரெண்டுமே ஈக்குவேட். இன்ஜினியர்ஸ், டாக்டர்ஸ், நம்ம சிஏ, சிஎம்ஏ, செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் பிராக்டிஸ் பண்ணலாம். உங்களுக்கும் லோன் கிடைக்கும். நீங்களும் காரு, பங்களா எல்லாம் வாங்க, லைஃப் சுதந்திரமா இருக்கும். சிஸ்டர்ஸ் உங்களுக்கு தான் இது. ஏன்னா நம்ம படிச்சுட்டோம் வச்சுக்கோங்களேன், நம்மதான் இங்கு அடிமையா இருக்கோனா. இந்த வேலைக்கு போதா பொண்ணு இல்ல சவரன் வாங்குற மாதிரியே இருக்கு. 1 சவரன் கூட வாங்க முடியும்.
அப்போ படிச்சிருக்கணும். ஏன் சார்? உங்க அப்பா அம்மாவை யார் காப்பாத்துறது? அண்ணன் காப்பாத்துவானா? அண்ணி விட மாட்டாங்க. இல்ல வராது, நம்ம இடமா காப்பாற்றணும். அப்ப நீங்க தான் படிக்கணும். நிலைமை அப்படிதான். உங்களுக்கு படிப்பு இல்ல, கல்யாணமே நடக்காது. ஜாகிரதை. 28 வயசு எனக்கு ஒண்ணு கொடுக்க மாட்டேன்ட்டான். அம்மா என்னடா படிச்சிருங்க, 22 வயசுக்கு தேடுறேன், அது வேற விஷயம். படிச்சு 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 படிப்பு இருந்தாதான் இந்த மாதிரி கோர்ஸ் தான். நெக்ஸ்ட் இன்னொன்று ஃப்ரெண்ட்ஸ், கொரோனா வந்த போது எல்லாம் காலியானாங்க. அதாவது வேலை இல்லை, சடன் இம்பாக்ட். படிச்சுட்டா சரி, இதெல்லாம் கம்மி ஃபீஸ் மொத்தம் அப்படி சொல்லிட்டேன். சொல்லலாம் பேரண்ட்ஸ். நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் சப்ஜெக்ட்ஸ். நெக்ஸ்ட் சரி, இந்த சிஏ அப்ஜெக்டிவ், சிஎம்பிஏ கூட அப்ஜெக்டிவ் டைப் தான். சூஸ் தி கரெக்ட் ஆன்சர் மாதிரி. நெக்ஸ்ட் ரொம்ப முக்கியமான இடத்துக்கு வந்துட்டோம். நான் ரொம்ப நேரம் பேசுறேன்னா இல்ல, முடிச்சிடுறேன். அதாவது ரொம்ப முக்கியமான கட்டம். இது எல்லாருக்குமே படிக்கிறனாவே எல்லாரும் சொல்ற வார்த்தை இது. சிஎம்ஏ ஒரு பேப்பர்ல போனா எல்லா பேப்பர் படிக்காத அப்படின்பாங்க. இதுலதான் ஐஐடி நீட் எல்லாத்துலயும் அப்படிதானே இருக்கு. ஆனா உண்மையிலேயே அப்படியா? இல்ல. ஒரு பேப்பர்ல போனா எல்லா பேப்பரும் எழுது. யாரு? பக்கத்து கூட்டக்காரம்மா. ஆனா உண்மை என்ன தெரியுமா? 60க்கு மேல எடுத்துட்டோம்னா அந்த பேப்பர் எழுதவானா இருக்குதே. சார் எல்லா பேப்பரும் மறுபடியும் எழுதணுமா? இல்ல. எது போய் அது மட்டும் எழுதினா போதும். 60 மேல எடுத்துட்டா எழுத வேணாம். சரி, இன்னொன்று பேப்பர்மா, ஒரு குரூப் 2 குரூப் இருக்கு. 2 எக்ஸாம் அதுக்கு மேல எடுத்து இன்னும் 2 எழுதும் போது பேர்டன் குறையும். ஜூன் டிசம்பர் எழுதலாம். சார் அப்படி எழுதும் போது அட்டெம்ப்ட் வச்சு எழுதுற மாதிரி ஆகுமா? அதெல்லாம் யாரும் கவலைப்பட மாட்டாங்கம்மா. பாஸ் பண்ணணும், அவ்வளவுதான். ஐஏஎஸ் கூட தான் படிக்கிறாங்க. ஒரு அட்டெம்ப்ட் வச்சு எழுதுறாங்க. அதுக்குன்னு கலெக்டர் ஆனதுக்கு பின்னால அட்டெம்ப்ட் கலெக்டர் தான் கூப்பிடுவீங்க. இல்ல, அந்த மாதிரிதான். உங்களுக்கு நம்பிக்கை வேணும்பா, அவ்வளவுதான். என்ன சார் அது நம்பிக்கை? கண்ணதாசன் ஒரு பாட்டு பாடினார். வைரமுத்து இல்ல, கண்ணதாசன். நல்லா பாடுவார், பாட மாட்டார், எழுதுவார். பூமியில் இருப்பதும் அவரவர் எண்ணங்களே. உங்களுடைய தாட்ஸ்
போய் வரும் எண்ணங்களும் புது புது எண்ணங்களும் அவங்கள பத்தி தான். அந்த கழுகு இருக்குது இல்லமா, ஈகிள் காத்து அடிக்கும் போது எங்க போகும்? காத்துக்கு மேல போகும். மேல மேல வாழ்க்கை நம்பிக்கை தானப்பா. இப்போ ஒரு பேர்டு இருக்கு, மரத்தினுடைய கிளையில உட்காருது. கிளை முறிஞ்சிச்சுன்னா முழுந்துருமா? சொல்லு, கத்தி எடுத்துருவாங்க. சொல்லு, கிளை முறிஞ்சிச்சுன்னா கீழே உழுமா பறக்குமா? ஏன் பறக்கும்? ஏன் விழக்கூடாதுன்னு நினைக்கும், பட் ஏன் பறக்குது? அடிப்படக்கூடாதுன்னு நினைக்கும், ஆனா ஏன் பறக்குது? சூப்பர், பத்தியா? அப்போ பறவை கூட மரக்கிளையில் அமரும் பொழுது கிளை இல்ல, அந்த மாதிரிதான் என்ன போறோம். ஒன்னாக இந்த மாதிரி ஒரு கோர்ஸ் எடுத்து படிக்கும் போது வேலை வந்துடும். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்பிக்கைன்றது. நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் சரி, இது வந்து +2 ஃப்ரெண்ட்ஸ். +2 எக்ஸாம் நல்ல. எவ்வளவு +2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்க? Raise your hands, friends. +2 friends. +2 அங்க +2 இல்லையம்மா? +2 இல்ல. ஓஹோ, +2 பரவாயில்ல. நல்லா இருக்கும். சரி, அப்போ சரி, ஓகே. நெக்ஸ்ட் இவங்கெல்லாம் ப்ரொஃபசர்ஸ். கவலைப்படாதீங்க. ரொம்ப இவரு ராமகிருஷ்ண சாயின்னு இருக்கார். அவர் இந்த ஸ்கூலுக்கு வந்திருக்கார். 11th ஃப்ரெண்ட்ஸ் தெரியும். சரி, அடுத்து இவங்கெல்லாம் ரேங்க் ஹோல்டர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், ஆல் இந்தியா லெவல்ல ரேங்க் ஹோல்டர்ஸ் இவெல்லாம். நெக்ஸ்ட் இவங்கெல்லாம். நெக்ஸ்ட் 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 முடிச்சிட போறேன். அவ்வளவுதான். உங்க டவுட்ஸ். இந்த அகாடமி 33 வருஷமா இருக்கு. நல்ல இருக்காங்க. ஆன்லைன் ஆஃப்லைன் ரெக்கார்டட் எல்லாம் உண்டு. திருப்பி திருப்பி பார்த்துக்கலாம். பேரண்ட்ஸ் கூட இன்டராக்ஷன் இருக்கும், டெஸ்ட் இருக்கும். நல்ல ரிசல்ட்ஸ் 100 out of 100 கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் பாத்தீங்களா, இவங்கெல்லாம் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ். நெக்ஸ்ட் பாருமா, இவங்கெல்லாம் காஸ்ட் அக்கௌண்டன்ட்ஸ்மா, காஸ்ட் அக்கௌண்டன்ட். பாத்தீங்களா, பூஜா குல்கர்னி சிஎம்ஏ முடிச்சுட்டு IAS இவங்க டிபார்ட்மெண்ட்ல இருக்காங்க. நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் தமிழ்நாடு. இன்னொன்னு பாத்தீங்களா, நம்ம இருக்கிற இடம் ரொம்ப முக்கியமான இடம். தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானாவுல மொத்தம் 6 ஸ்டேட். $1 trillion எக்கானமி, முக்கியமான ஸ்டேட்ஸ். அதுல 4 இங்க இருக்குமா? அப்படின்னா என்ன அர்த்தம்? அவ்வளோ வேலை வாய்ப்பு நமக்கு இருக்குன்னு அர்த்தம். எல்லா இண்டஸ்ட்ரீஸும். மிச்சம் 2 எது சார்?
மகாராஷ்டிரா, குஜராத். இதெல்லாம் சொல்லிட்டேன். நெக்ஸ்ட், இங்கெல்லாம் சிஎம்எஸ் வேலை வாய்ப்புமா பாருங்க. சிஎம்எஸ் நெக்ஸ்ட் பாத்தீங்களா? இன்கம் டாக்ஸ், ஜிஎஸ்டி. நெக்ஸ்ட் டாக்ஸ். நெக்ஸ்ட் இதுல எல்லாம் நிறைய இருக்குமா? சார் கூட சொன்னாரு, நீங்க சிஏ முடிச்சா ஆக்சுவரிஸ், இன்சூரன்ஸ் செக்டார்ல எல்லாம் அவ்வளோ ஆள் இல்ல இப்பெல்லாம். அத நம்ம தான் பயன்படுத்திக்கணும். ஏதோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்க இப்போ சென்னைக்கு அருகாமையில இருக்கீங்க, உங்களால படிக்க முடியும். கொஞ்சம் நீங்க இதே இப்போ வேலூர், சேலம், திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர் இல்ல தெரியாது. அவங்க எல்லாம் அப்படியே +2 முடிப்பாங்க, அப்படியே பிகாம் ஏதோ முடிச்சுட்டு அப்புறம் தெரிய வரும். அதுக்குள்ள நீங்க வந்துடலாமே. இது உண்மையா நடந்துல இருக்கு. இவ்வளவு நல்ல கேரியர் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்களா? க்ரோயிங் டிமாண்ட். ட்ரம்ப் நம்மளை விட்டுட்டு போனாரு, போடாருன்னு இப்ப மறுபடியும் வந்துட்டாருல்ல. ஏன்? நம்ம கிட்ட அவ்வளவு பில் எல்லாம் நம்மளை தேடி. காரணம் இவ்வளவு growth. தேர்ட் லார்ஜஸ்ட் எக்கானமி இந்தியா நம்ம தான். அதை நீங்க தான் பயன்படுத்திக்கணும். கம்பெனி செக்ரட்டரி பாத்தீங்களா? தமிழ்நாடு கவர்மெண்ட்ல நிறைய வேலை வாய்ப்பு இருக்கிறது. நெக்ஸ்ட் இன்னொன்னு ஆச்சரியப்படுவீங்க, பாதி முடிச்சாவே ஜாப் கேரண்டி. சிஎம்ஏ, சிஎஸ்ல எல்லாம் பாதி முடிச்சாவே, அதாவது இன்டர் ஃபைனல் பாதி முடிச்சுட்டேன் சார், 40,000 ரூபாய், 50,000 ரூபாய். ஏன்னா ஆள் இல்ல. உண்மை, பாதிதான் முக்கியம் வேலை வாய்ப்பு. பாருங்க, அதை எப்படி சொல்லலாம்னா 8th பாஸ் 10th ஃபெயில். வேலை கொடுப்பாங்களா? கொடுப்பாங்களா மாட்டாங்களா? கொடுக்க மாட்டாங்க. 8th பாஸ் சார், 10th ஃபெயில். ஆனா இந்த கோர்ஸ்ல இன்டர் பாஸ், ஃபைனல் ஃபெயில். வேலை வேலை பாத்தீங்களா? சரி, நெக்ஸ்ட் அதான் டிஃபிகல்ட்டின்லாம் நினைக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். பாஸ் பண்ண முடியும். 1000 காரணங்கள் இருக்கு வெற்றி அடைவதற்கு. ஆனான்னு சொல்றதுக்கும் 1000 ரீசன்ஸ் இருக்கு. நீங்க அதான் பார்த்துக்கணும். வாடா சார் சொல்லிட்டே போலாம். இல்ல சார் எனக்கு வேணும், எப்படியாவது வர முடியுது. நீங்க தான் உங்க பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லணும். அவங்களுக்கு தெரியாது, நோக்கில போயிட்டு இருப்பாங்க. நீங்க சொல்லி, அது உங்க கையில தான் இருக்கு. நிச்சயமா இந்த பாதையை தேர்ந்தெடுத்தவர்கள் தோற்றதாக சரித்திரமே இல்லை. ஒண்ணு மட்டும் ஃப்ரெண்ட்ஸ்,
தயவு செய்து மற்றவங்க சொல்றத கேட்காதீங்க. அப்பா சித்தப்பா, ஒண்ணு விட்ட பெரியப்பா, ஒண்ணு விட்ட சித்தப்பா, ஏதாவது சொல்லுவாங்க. நீங்களே கண்டுபிடிங்க. நெக்ஸ்ட், அதான் ஃப்ரெண்ட்ஸ், ஆன்லைன் ஆஃப்லைன் ரெக்கார்டட் கூகுள் டிரைவ் எல்லாம் இருக்கு. நெக்ஸ்ட், இந்த MBAன்றது இப்ப இருந்து ஒரு 6-7 வருஷத்துக்கு அப்புறம் போட்டுக்கலாம் MBA, அவ்வளவுதான். நெக்ஸ்ட் நெக்ஸ்ட், அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளவுதான் சார். இப்போ ஓவர் சார். உங்களுக்கு டவுட்ஸ் உங்களுடைய கேளுங்கம்மா. நீங்கெல்லாம் 10th இல்லையாமா? 10th தானம்மா? சொல்லுமா. ஏதாவது சந்தேகம் இருக்கா? தாராளமா கேட்கலாம். நீங்க முடிச்ச அருமையான இடம். அப்படியே 11th and 12th, அதுவும் நீங்க எல்லாம் CBSE வேற, அதுதான் பெஸ்ட். CBSE தான் பெஸ்ட். அப்படியே ப்ரொசீட் பண்ணலாம். இன்னொன்னு தெரியுமா? 11th and 12th CBSE அதுல சொல்லி கொடுத்துருவாங்க. இந்த அட்மாஸ்பியர் அப்படியே போறது உங்களுக்கு நல்லது. புதுசா அப்படி இப்படி அப்படி இப்படி எல்லாம் ஷோ காமிப்பாங்க. நம்ம இருக்கும் இடத்துல இருந்தே ப்ரொசீட் பண்றது நல்லது. எல்லாம் கிடைக்கும் உங்களுக்கு. சொல்லுமா, சொல்லுங்க. ரொம்ப டயர்ட் ஆயிட்டீங்களோ? சரி, கேர்ள்ஸ் கேட்க மாட்டேன்றீங்க. பாய்ஸ் டவுட்ஸ் இருக்கப்பா? யாராவது ஒத்துக்க சொல்லு. சக்தி எடுக்கிறியா? சரி சொல்லு. சரி ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கப்பா. உங்களுக்காக தான் வந்திருக்கேன் அவ்வளவு தூரத்துல இருந்து. டீடைல்டா யாரும் சொல்ல சேலஞ்சே பண்ண முடியும். கம்ப்ளீட் சொல்லுமா. குட்மா. குட். அதாவது நல்லது ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து நீங்க கூகுள்லயே போட்டு தெரிஞ்சுக்கலாம். கம்பெனி செக்ரட்டரி கோர்ஸ் முடிச்சா 4 வருஷம் முடிச்சா 10 to 12 lakhs ஃப்ரெஷருக்கு. ஃப்ரெஷர் 10 to 12 lakhs. சரியாம்மா? ஓகே. இன்னொன்னு சொல்ற பாருங்க, இந்த கம்பெனி செக்ரட்டரி கோர்ஸ் ஒரு கம்பெனில கம்பல்சரி. டைரக்டர், இன்னொன்னு நீங்க தான். இது கம்பெனி ஆக்ட்லயே இருக்கு. இப்போ ஒண்ணு இல்ல, நம்ம TVS குரூப் எடுத்துப்போம். MD வேணு ஸ்ரீனிவாசன் சார், அவர் கூட அவருக்கு பக்கத்துல யாரு உட்கார முடியும்னா நீங்க தான். அப்படி சொல்றது வேற யாரும் கிடையாது. போர்ட் மீட்டிங்ல இப்போ முகேஷ் அம்பானி பக்கத்துல CS முடிச்சா நீங்க தான். இது மஸ்ட். அதனால சம்பளம்ன்றது ஒரு பெரிய விஷயமே இல்லை. மும்பைல அவ்வளவு டிமாண்ட், சிபில ஆளுங்க இல்ல.
நல்ல கோர்ஸ். அதே போலதான் CMAக்கும் 10 to 12 lakhs, CAக்கு 12 to 14 lakhs. இது வந்து ஆவரேஜ் salary. ஸ்டார்டிங் 3 வருஷம் போச்சு, எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணீங்கன்னா ஜம்ப் பாயிண்ட் தான் போயிட்டு இருக்கும். உண்மை உண்மை ஒண்ணு இல்லமா, எனக்கு தெரிஞ்சு அவரு பேர் வந்து மணிராசு, காஞ்சிபுரம், CMA இன்டர் முடிச்சிட்டார். ஃபைனல் அந்த ட்ரைனிங்க ஃபைனல் எழுதுறாரு, பண்ணல, பிரச்சனை வீட்லயே இருக்கேடா அப்படின்னு. நான் சொன்னேன், உனக்கு வேலை கிடைக்கும். அந்த இன்ஃபர்மேஷனுக்கு அவருக்கு ஒரே கடப்புல வேலை கிடைச்சது, 70,000 ரூபாய். அப்புறம் கல்யாணம் சத்துவாச்சாரியில. அதுதான் இன்டர் இருக்குது, நான் சொல்றது இன்டர். ஃபைனல் விட்டுருங்க. இதுதான் கொடுக்குறாங்கன்னா, இன்டர் முடிச்ச உடனே ட்ரெயினிங் போகணும். CA 2 வருஷம், CMA 15 மாசம் வேலை. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், சம்பளம் நம்முடைய மெயின் கிரைட்டீரியா. வருஷம் இங்கேயே இருந்து படிக்க முடியும். ஸ்கூல் இங்கேயே சொல்லி கொடுத்து கொண்டு வந்துருவோம். சார் yes ma. Sir, I have already registered with foundation course. Right ma. I have received the books and the exam which I have been okay. Because I am studying my school books. So I join academy next year. Good ma. 11th lama ni. Oh good. Friends, இங்க பாருங்க, 11th standard students, காமர்ஸ் எடுத்தவங்க, நீங்க CA ஒன்னாலும் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம், CMA ஒன்னாலும் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அவங்க புக்ஸே வாங்கிட்டாங்க. குட். அதாவது ஓட்டப்பந்தய மைதானத்துல நின்றுட்ட உடனே ஃபர்ஸ்ட் யார் காலடி எடுத்து வைக்கிறானோ அவன் தான் அந்த வெற்றி கோட்டை கடப்பான். அங்கே நின்று ஓடலாமா வாடாமா, ஓடலாமா வாடாமான்னு நினைப்போம். ஓட ஆரம்பிச்சுட்டான். வழி வந்து விட்டது. வழி ப்ராபப்ளி கிளாஸ் எப்போன்னா உங்களுடைய போர்டு எக்ஸாம் மேடம், பிரின்சிபல் கரஸ்பாண்டன்ட் மேடம் பேசிட்டு பாசிட்டிவ்லி ஃப்ரம் ஏப்ரல் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணி அப்படியே கொண்டு போயிட்டோம்னா either CA or CMA or இப்போ 11th படிக்கிற ஃப்ரெண்ட் அடுத்த வருஷம் மேல எக்ஸாம் எழுதலாம். அடுத்த வருஷம் மேனா 2027 மேல எக்ஸாம் எழுதலாம். பாருங்க, +2 முடிக்க பாத்தீங்களா? சயின்ஸ் மாதிரியே தான், சயின்ஸ் அப்படிதான் பண்றான். +2 முடிக்கிறான், இன்ஜினியரிங் என்ட்ரன்ஸ் எழுதுறான். அதே போல அதுக்கு உண்டான ஏற்பாடெல்லாம் நாங்க பண்ணி கொடுத்தோம். பாருங்க. எஸ் சார், எனக்கு உடனே அடுத்த வருஷம் மே ஆர் ஜூன்ல வேண்டாம் அப்படின்னா செப்டம்பர்ல எழுதலாம். 3 முறை வருது எக்ஸாம். மே, செப்டம்பர், ஜனவரி எழுதிக்கலாம். இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கூடும். இன்னொன்னு,
சிஸ்டர், நீங்க அங்கிருந்து வந்த புக்ஸையும் நம்ம சிபிஎஸ்இ புக்ஸையும் பாருங்க, ரெண்டும் ஒன்னாதான் இருக்கும். கரெக்டா? பத்தியா, நான் போய் சொல்லியே. சரி, ஆனா நாங்க இந்த லெவல் சொல்லி கொடுப்போம். போர்டு எக்ஸாம்லயும் நல்ல மார்க் எடுத்துடலாம். நீங்க பேரண்ட்ஸ் சொல்லணும், போர்டு எக்ஸாம்ல சூப்பர் மார்க்ஸ் எடுத்துடலாம், கூடவே இதுவும் பாஸ் பண்ணிடலாம். இப்படி இருக்குது, கவலையே பண்ணுவாங்க. நல்ல கொஸ்டின். வேற சொல்லுப்பா. Sir, you informed that we can gradually complete BCom, sir. But whether the exams of BCom and CA we can clash with. Very good, super question. நிறைய வச்சிருக்கீங்க. அதாவது இல்ல நண்பா, அதான் போட்டு காமிச்சேன். அதாவது ரெண்டு டைப் இருக்கு. ஒண்ணு பிகாம் காலேஜ்ல படிக்கிறது, இல்லன்னா பிகாம் ஆன்லைன்ல படிக்கிறது. எப்படி படிச்சாலும் பிகாம் எக்ஸாம்ஸும் சிஎஸ் சிஎம்ஏ சிஎஸ் எக்ஸாம்ஸும் கிளாஷ் ஆகாது. சப்போஸ் நீ காலேஜ்ல படிச்சா பிகாம் எக்ஸாம் நவம்பர்ல முடிஞ்சிடும், சிஏ எக்ஸாம் ஜனவரி இல்ல செப்டம்பரே சிஏ எக்ஸாம் முடிஞ்சிடும், சிஎம்ஏ டிசம்பர். சப்போஸ் ஆன்லைன்ல நம்ம படிச்சோம்னா எப்போ வேணாலும் எக்ஸாம் எழுதலாம். ஆன்லைன்ல பிரைஸ் ஃபீஸ் கம்மி, காலேஜை விட ஆன்லைன்ல கம்மி. அமெட் யூனிவர்சிட்டி கூட நாங்க டைப் பண்ணிருக்கோம், ஃபீஸ் கம்மி. அப்புறம் மூணாவது சப்ஜெக்ட்ஸ் டிட்டோவா. டிட்டோ பிகாம்ல என்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்கு சொல்லட்டுமா? ஃபர்ஸ்ட் இயர்ல அக்கவுண்ட்ஸ், இதுல அக்கவுண்ட்ஸ் இருக்கா? சிஎஸ் சிஎம்ஏ சிஎஸ்ல எக்கனாமிக்ஸ் இருக்கா? பிகாம்ல மேத்ஸ் இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம். இதுல மேத்ஸ் இருக்கு. பிசினஸ் மேனேஜ்மெண்ட், பிகாம்ல பிசினஸ் மேனேஜ்மெண்ட். அப்புறம் பிசினஸ் கம்யூனிகேஷன், இங்கிலீஷ் தெரியும். சரி, ஒண்ணுமே இல்ல. பிகாம் வந்து யூனிவர்சிட்டி லெவல், சும்மா. அது இன்னொன்னு தெரியுமா நண்பா, நீ கேட்டதுனால பிகாம் நீங்க ஜாயின் பண்றீங்கன்னு வச்சுக்கலாமா, 40% காலேஜே கொடுத்துறாங்க இன்டர்னல் அசஸ்மெண்ட்ல. டெஸ்ட் வச்சு 40, எல்லாருக்கும் 40. 60 மார்க்குக்கு தான் நம்ம எக்ஸாம் எழுதுறோம். அதுல 40 மார்க் கொடுத்துருவாங்க. 40 + 40 80. எல்லாரும் டிகிரி. சென்னையில மட்டும் ஒவ்வொரு வருஷமும் 1,60,000 பிகாம் வெளியே வராங்க. என்ன பண்றது? உண்மை சொல்லல, இவ்வளவு வரவங்களே இப்ப தமிழ்நாடு முழுவதும் இல்ல. உண்மை இது, அப்படியே பேசல. அப்ப பிகாம்னு ஒண்ணு வேணும், அவ்வளவுதான். டிகிரின்னு ஒண்ணு வேணும், அவ்வளவுதான். வேற சயின்ஸ் ரிலேட் பண்ணி 10th ஸ்டாண்டர்ட் ஏதாவது கேக்குறீங்களா? கேளுங்க. சயின்ஸ் ரிலேட் பண்ணி கேட்கறதுனாலும் கேளுங்க. சொல்லுமா, சொல்லுங்க. சயின்ஸ் அதை ரிலேட் பண்ணி கேளுங்க, நான் கம்பேர் பண்ணி சொல்றேன். எஸ், சரியா ஃப்ரெண்ட்ஸ்? அப்போ எல்லாருமே படிக்கலாம், கஷ்டம் கிடையாது. நீங்க சிபிஎஸ்இ படிக்கிறவங்க பாஸ் பர்சன்டேஜ் அதிகம் பாஸ் பண்றது.
ஃபீஸும் கம்மி, எல்லா சப்போர்ட்டும் உங்களுக்கு உண்டு. இங்க தெரிஞ்ச இடம், சென்னைக்கு பக்கத்துல, பொய் சொல்ல மாட்டோம், கரெக்டா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா 33 வருஷமா இருக்கும், பேரண்ட்ஸ் கூட டச் இருக்கும். இதுதான் ஓகேவா? எல்லாம் சொல்லிட்டேன். அப்ப டவுட்ஸ் ஒன்றும் இல்லையா ஃப்ரெண்ட்ஸ்? அப்படி உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தா நீங்க பிரின்சிபல் சார், உங்க கிளாஸ் டீச்சர் யார்கிட்டயாவது கேட்டா அவங்களும் சொல்லுவாங்க. அவங்க என்ன கேட்டா நானும் சொல்றதுக்கு ரெடியா இருக்கேன். ஏன்னா இப்போ டவுட்ஸ் வராது, வீட்டுக்கு போன உடனே டவுட்ஸ் வரும், கேட்கலாம். I have one doubt. Yes, madam. When we were interviewing, some students said that they're not able to score well in CBSE. So in 11th, 12th, they want to switch to state board. So how far they are correct? ஐயோ மேடம், தப்பு, நல்லா கேட்டீங்க ஃப்ரெண்ட்ஸ். சிபிஎஸ்இ போல ஒரு பெஸ்ட் ஒண்ணுமே இல்ல. நீங்க 10th அவ்வளவு தூரம் ஸ்கோர் பண்ணலன்னு வச்சுக்கலாமே, ஆனா சிபிஎஸ்இ காமர்ஸ் குரூப் அது என்னால சொல்ல முடியும். சயின்ஸ் பத்தி நான் சொல்றது ரெடியா இல்ல, எனக்கு தெரியாது. காமர்ஸ் குரூப் இல்ல, ஏன்னா அப்கோர்ஸ் மேடமும் சொல்லி கொடுத்துட போறாங்க, எங்களை மாதிரி வந்து சொல்லி கொடுத்துருவோம். நாங்க சொல்லி கொடுக்கிறது இந்த லெவல், சிபிஎஸ்இ இந்த லெவல். சிபிஎஸ்இல அக்கவுண்ட்ஸ் அதேதான், பிசினஸ் ஸ்டடீஸ் அது வந்து தியரி, சோசியல் ஸ்டடீஸ் மாதிரி. எக்கனாமிக்ஸ் அருமையான சப்ஜெக்ட். ராமகிருஷ்ண சாயி சார் சென்டம் வாங்க வச்சுட்டார் இந்த ஸ்கூல்ல இருந்து, 100 out of 100. இன்னும் வேற என்ன இருக்கு? மேத்ஸ். மேத்ஸ் இருக்கு. சிபிஎஸ்இல இந்த ஸ்கூல்ல என்ன மேத்ஸ் எனக்கு தெரியாது, பட் சிஏல மேத்ஸ் 40 மார்க்கு, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் 40 மார்க்கு, லாஜிக்கல் ரீசனிங் 40 மார்க்கு. அப்ப ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரொம்ப ஈஸி, லாஜிக்கல் ரீசனிங்கும் ஈஸி. சரி, சிஎம்பிஏன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் 60 மார்க்கு, மேத்ஸ் 40 மார்க்கு, பாஸ் பண்ணிடலாம். இன்னொன்னு சிஎம்பிஏல எம்சிக்யூ, சூஸ் தி கரெக்ட் ஆன்சர் வச்சிடலாம். எல்லாமே நல்லா தான் இருக்கு. அப்படி உங்களுக்கு சப்போஸ் நீங்க ஸ்கோர் கம்மியா, ஸ்டேட் போர்டு தயவு செய்து போயிடாதீங்கம்மா, ஒண்ணுமே இல்லமாங்க. அதுதான் அந்த ஒண்ணு இட்லி வடை எல்லாம் சாப்பிட்டுட்டு இப்படி சொல்றியா அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஸ்கூல்ல கொடுத்தாங்கம்மா, அதெல்லாம் சாப்பிட்டுட்டு அப்புறம் சமோசா கூட கொடுப்பாங்க, அதுக்காக சொல்றியா? இல்ல, ஸ்டேட் போர்டு சிலபஸ் ரொம்ப 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 டவுன், டவுன் தெரியுமா? அதனாலதான் சொல்லக்கூடாது. ஸ்டேட் போர்ட்ல படிச்சுட்டு இதுல ஒரு அப்படி ஸ்டேட் போர்ட்ல படிச்சுட்டு ஏதோ அப்படி இன்ஜினியரிங் அப்படி போனவங்க எல்லாம் சரியா இதான் நடக்குது. ஏன்னா அங்க இல்ல சறுக்கு, சறுக்குன்னா முறுக்கு இல்ல. அதான் இதுதான் பெஸ்ட் நண்பா. 2 வருஷம் இங்க படிக்கிறது தான் நல்லது, இது தெரிஞ்சுக்கிறது தான் நல்லது. கஷ்டப்பட்டாலும் இப்ப கஷ்டப்பட்டுருவோம், அவ்வளவுதான், நாலேஜ் கிடைச்சிடும். சரியா? ஆமா,
1978 to 1992-3 வரைக்கும் இருந்த ஸ்டேட் போர்டு சிலபஸ் எக்ஸலண்ட். அதுக்கப்புறம் அந்த ஸ்டேட் போர்டு சிலபஸ் குப்பை. ஸ்டேட் போர்டு சிபிஎஸ்இ எல்லாம் எப்படி சரியமா? நல்ல கொஸ்டின் மேடம். அப்புறம் ஆனா ஒண்ணு சிஸ்டர், நான் சொல்றது ஒண்ணு கூட பொய் இல்ல. பொய்ன்னு நீங்க நிரூபிச்சிட்டீங்கன்னா நான் நாளைக்கு வரேன். தங்கச்சி வெட்டறிவு அடித்துவா, நான் வரேன். அவ்வளவுதான், சேலஞ்சே பண்ணிட்டேன். நான் தான் அண்ணாவும் வராரு, கத்தி வச்சுட்டே இருக்காரு எப்பயும். ரைட், shall I wind up friends? ரொம்ப சந்தோஷம்ப்பா உங்களெல்லாம் பார்த்ததுல. ரைட், சோ அப்படியே எல்லாரும் நெக்ஸ்ட் லெவலுக்கு போங்க. எதை பத்தியும் கவலைப்படாதீங்க, மனசுல தைரியம் இருக்கு, ப்ரொசீட் பண்ணலாம். That's a good point. One of our students scored 100 out of 100 in economics. Remember, one of the faculties, Mr. Ramakrishna Soy, faculty member of RR Academy and former principal of DAV Bell School, is associated with RR Academy. This year also, sir, visited our campus to guide our children, especially in the subject economics. Our economics teacher, Sasireka ma'am is here. Ma'am is in touch with Ramakrishna Soy, sir. Am I right? Yes or no? Okay. So most of the doubts are being cleared. And for 2 minutes, our Muralidharan sir, our finance advisor, finance sir, will talk to you for 2 minutes. Okay. Hari Om to everybody. Louder. Yeah, good. Very nice. See, youngest chartered accountant, okay? From girls, 19-year-old girl, she completed the chartered accountancy in 2021. Her name is Nandini Agarwal from Madhya Pradesh. She is 19 years, okay? She is the All India first rank holder. She cleared along with her brother. Her brother was also doing CA, and she also started doing CA, and she completed her 10th standard at the age of 13, and 12 at the age of 15. So she is a child prodigy. When you refer, you will find in Guinness World of Records. Similarly, another from the boys' side, Nischal name, Nischal. So he also cleared at the age of 19. Okay. And I would like to really tell you, I thank sir for giving so much of inputs about all these professional courses. BCom is not at all required at all. Okay, BCom is not at all required. See, when you are doing after 10th, joining for foundation course, by the time you complete your 12th, you can take your entrance examination, and 1 year or 2 years of dedicated your studies will definitely you will be able to clear the CA foundation. And next you will be studying intermediate. Okay, intermediate you will be studying, that is 50% of CA. You will be joining the Chartered Accountancy course. You will work to some industry and gain experience. Okay, when you are doing your CA, there are deadly combinations available. Instead of doing BCom, okay, instead of doing BCom, there are 3 courses I am suggesting to you. This you can really think on this. One is CA with IAS. CA with IAS, there are only 4 people in India. CA with IAS. You are all, if somebody wants to really go get into the government service with the IAS officer,
CA with IAS is one combination, and the CA with the MBA, IIM, CA with the MBA, IIM Indian Institute of Management, when you do, very highly rewarding course. Okay, CA with MBA. This is one combination. There is another combination, CA with actuarial science. Okay, actuarial science, many of the people, they do not know about the subject. It is like a future finance managers. What will come after 25 years? What will come after 30 years? You know, these are the one who is very good in numbers. Okay, you have flair for numbers. Actuarial science is one of the best courses. CA with actuarial sciences. CA with actuarial science, or CA with the MBA, or CA with IAS. There are very deadly combinations. And in fact, CA with IAM, when they complete in the first attempt, when they become rank holder, they start with around 50 lakhs to 1 crore per annum salary. That is the level of salary which you can never imagine. Okay, they work for 3 years, they can go for retirement. Okay, so anyway, when we are studying, when we are studying, you should be very passionate about the subject. That's very important. It is not about the earning. You have the passion for the subject, that will take your career forward. Okay, thank you. Sir, sir, Muralidharan sir, I want actually more clarity on, you said actually one child at the age of 19. Mostly actually the foundation course, a child is will at the age of 17. I mean, the child should complete 12th standard, am I right? So mostly when a child reaches 17 years of old, he is eligible to appear for foundation. Then 18 years, intermediate. After intermediate, minimum 2 years required, as sir was telling. So, okay. They get the double pro. That's why child prodigy they take. At the age of 13, when they complete 10th standard and 15, they complete. Yeah. In Tamil Nadu, we don't have that strategy actually. Double promotion is not there in But Tamil Nadu. institute is permitted. Okay. Okay. Thank you, sir. Any one of you come forward to give your feedback? Come on, both sirs. One of you, please. One from 10th standard, one from 11th standard. Who is ready? One of you, please. Hari Om everyone. Today, sir cleared many doubts that I get myself, and actually, I was training for ACCA, but there is no ACCA in his academy, and it was very useful. Uh, Thank you. Very good. Actually, this is what doubt. Actually, ACCA is UKCA. Instead of going directly to ACCA, of course, you should have passed 12th standard, and then you must go for ACCA. Suppose if you are going for ACCA directly, number one, fee structure is very high. Number two, no proper coaching centers available. Number of takers for ACCA from +2 or from BCom are very, very, very less. Job opportunities for ACCA comes to those who are experienced and in multinational companies only. Number 6, if you ACCA,
They won't teach you right from the base. You have to manage. These are the things. That is why we are not suggesting that, but we are giving. We are giving. We have MOU, but we must direct the students properly. If you study either CA or CMA, right from the base coaching will be given. From here, if you go to ACCA, you will pass with good knowledge. Number 2, exemptions are available. Exemptions. After CMA, for example, if you do ACCA, 13 papers are there. 8 papers are exempt. Need not write, only 7. So fee structure will come down. Third, after completing CMA or CA, whatever it is, you enter into a job and study this ACCA, promotions will go up. And number of students doing ACCA directly after +2 or after degree are very, very less. Otherwise, rush will be there only for that. But rush is here. Lakhs and lakhs they write here. Reason? Indian course. More opportunities are there here. That is, companies also, they take CA or CMA. Immediately they take. Fee structure is very less. Approachability is easy. Guidance is easy. These are the reasons. I hope you understand. That's it. It's convincing. Okay. Thank you, sir. And one more from class 10. Oh, yeah. Sir, actually, I wanted to take NEET, sir. I wanted to become a veterinary science, sir. Veterinary science. I wanted to take veterinary science, sir. So I should take 80% in my board, sir, 10th and board. So it was more useful for me to learn about that course and tell my friends about it, sir. So you can share the knowledge gained here. You can share it with your friend. This is what we discussed yesterday. Yeah, very good. His ambition is to become a doctor. Am I right? So though you want to become a doctor, you must have gained some knowledge. Am I right? Share it with your friends, neighbors, relatives. Good. Very good. I would like to share one more information. See, last week I had been to Delhi to attend a very prestigious conference. It is World Forum of Accountants. Nearly 10,000 accountants, chartered accountants came. You know, it's a record kind of a thing. All ministers, Piyush Goyal and all senior ministry, everybody came because a conference for about 3 days, 3 full days conference. And such a kind of gathering is really, it is unimaginable sight to see. There are about 5 lakhs chartered accountants today, and 12 lakh students are studying now for chartered accountancy course. Okay, and assembling 10,000 people, maintaining them for 3 days, it is something beyond imagination. And the Chartered Accountancy Institute is the world's largest accounting body.
world's largest accounting body is Chartered Accountancy Institute. And, like this, about 3 halls, fully, completely with the chartered accountants and all, very high delegates from international countries. I had the opportunity of attending. Yeah, this I wanted to share with all of you because, getting the information about the studies will really trigger all of you and it really motivates and everything is possible. Everything is possible. Never think something is difficult. We always go positive in your thinking and work for it. We will all be, one day I will find all of you to be chartered accountants and cost accountants and management accountants. Yeah. Thank you, sir. Dear children, for all the engineering aspirants, all the medical aspirants, very well that we tie up with Spectra Academy will be effective from April. For all the commerce stream aspirants, we are going to most probably will be, okay, we will tie up with our academy. So online or offline, that will be decided. Okay. So choose your career and see that I will emerge like, okay. So keep it in your mind. Okay. So thank you so much. So for having enriched us in the field of commerce. Thank you so much. Thank you, children. Thank you, all the teachers, parents. So shall meet again. Thank you. Yes. Bye.